வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வந்திருக்க கூலி படத்துக்கு எப்படி சென்சார் கொடுத்துருக்காங்க, படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்க, என்னென்ன டைலாக்ஸ் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. கூலி இந்த படம் சென்சாரான டேட் 4/8/2025. கூலி படத்தோட டியூரேஷன் 169 minutes 0.57 seconds, அதாவது 2 மணி நேரம் 49 நிமிஷம் 57 நொடிகள். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் படம் முடிய கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் ஆகிடும். பெரிய படம் தான். ஸோ இந்த படத்தில் நம்ம பொறுமையை சோதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த படம் ஒரு சர்டிஃபிகேட் படம், அடல் சொல்லி. அதனால் 18 வயசு கீழே இருக்கவங்க தனியாகவும் தேட்டருக்கு போய் பார்க்க முடியாது, பேரண்ட்ஸோடவும் தேட்டருக்குள்ளே வந்து பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் நடித்து வந்த அடல்ஸ் ஒன்லி படம் இந்த கூலி தான். ஏன்னா ரஜினிக்கு பியூர்லி ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கும். குழந்தைங்களாம் நம்பி தியேட்டருக்கு வந்து அவர் படத்தை பார்க்கலாம். அதனால் ரஜினியே இந்த சர்டிஃபிகேட் விரும்ப மாட்டார். நம்மளுடைய ஆடியன்ஸ் பெரும்பான்மை அளவுக்கு இதிலே கட்டாயமே நினைக்கலாம். ஆனால் கொஞ்சம் லைட்டாக அண்ணாத்த படத்தை யோசிச்சு பாருங்கள். குடும்பங்கள் கொண்டாடும் விதமாக ஒரு படத்தை எடுக்கிறேன்ட்டு நம்ம எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்னு. குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் வரை அத்தனை பேரையும் டார்ச்சர் பண்ண படம் அது. ஸோ அது மாதிரி ஒரு குப்பை கன்றாவி படம் எடுக்கிறதுக்கு நல்லா ரசிக்கிற மாதிரி ஒரு அடல் சொல்லி படம் எடுத்தால் கூட தப்பு இல்லைன்னு முடிவு எடுத்துட்டார் போல். ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சு அதன்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறார் பார்த்தீங்களா. அதனால தான் ஒரு 50 வருஷம் சூப்பர் ஸ்டார். மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் இருந்தால் சரி. காலத்துக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை எப்போவுமே அப்டேட் பண்ணிக்கிறதுல சூப்பர் ஸ்டாருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அதனால தான் இந்த அடல் சொல்லி சர்டிஃபிகேட்டுக்கு பரவாயில்லன்னு ஓகேவும் சொல்லிட்டாரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ் சென்சார் கொடுத்தது முத்துகிருஷ்ணன், CBFC சென்னை. கூலி படத்துக்கு அஃபிஷியலாக ஒரு 4 சென்சார் கார்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1 ரீப்ளேஸ் த வேர்ட் திருவண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்ற ஒரு டைலாகை மியூட் பண்ணிட்டாங்க. அந்த மலை, அந்த பேரெல்லாம் இழுக்காதீங்கன்ட்டு. கட் நம்பர் 2 மியூட் த வேர்ட் பஞ்சோத், கெட்ட வார்த்தை தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 3 மாடிஃபை த பிராண்ட் நேம் ஆஃப் லிக்கர் வேர் எவர் இட் அக்கர்ஸ். எந்த டிஸ்க்ளைமர் இருந்தாலும் அது நல்லா கண்ணுக்கு தெரியுற மாதிரி போல்டாக போடுங்க. சும்மா இத்தினூண்டு ஏதோ ஒரு ஓரமாக பேருக்குன்னு போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த படத்தோட பேஸே ட்ரக், லிக்கர் தான். ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஓரமாக போல்டாக டிஸ்க்ளைமரை போட்டுன்றாங்க. கட் நம்பர் 4 அப்ளிகன் டு ப்ரொவைட் NOC ஃபார் யூசிங் அதர் ஃபிலிம் சாங்ஸ். அப்படி NOC வாங்கலாம் மாடிஃபை தான் போர்ஷன்றாங்க. NOC as well as சப்மிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் வழக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி பழைய ரெட்ரோ சாங்ஸை யூஸ் பண்ணுறாரு. அதுக்கு NOC வாங்கிட்டாரு. ஸோ சத்யராஜ், நாகார்ஜுனுக்கெல்லாம் ஃபேமஸான பழைய பாட்டு இருக்குது. பார்ப்போம் படத்தில் யூஸ் பண்ணுறோமா இல்லையான்ட்டு. ஸோ NOC வாங்கினால அந்த பழைய பாட்டை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க சென்சார் டீம். இவ்வளோ தாங்க இந்த படத்துடைய சென்சார் கட். இதுக்கப்புறம் இந்த படத்துடைய டீமே படம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம், படம் சென்சார் வாங்கினதுக்கப்புறம் மொத்தம் ஒரு 6 இடத்துல வாலண்டியராக அடிஷன் டெலிஷன் போட்டிருக்காங்க. அந்த 6 சீன்ஸ் என்னென்னா, ஆடட் த அனிமேட்டட் விஷுவல்ஸ் ஆஃப் த ரஜினி 50 years கார்டு. கிட்டத்தட்ட ஒரு 25 செகண்டுக்கு ரஜினி 50 years தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்ன சாதிச்சாருன்ற மாதிரி ஒரு அனிமேட்டட் விஷுவல்ஸ் போடுறாங்க. அது அதிகமாக டைட்டில் கார்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் மொத்த தேட்டர்லையும் அதை கொண்டாடி தீர்த்துருவாங்க. 10 நாள் கழிச்சு படம் பார்க்கும்போது அந்த 6 வாரம் தேட்டரில் கிடைக்காது, FDFSக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறவங்க நல்லா என்ஜாய் பண்ண போகிறாங்க. கட் நம்பர் 2 add the rap song music thumbing in the already certified visuals of Dayal introduction. Okay. Cut number 3 added the rap song music thumbing already certified visuals of Simon attacking others. ஷோபின்க்கும் நாகார்ஜுனாக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான தீம் மியூசிக் போடுறாங்க போல இருக்குது. கட் நம்பர் 4 added the rap song ladies and gentlemen in the already certified visuals of Simon attacking Dayal. அடுத்து கட் நம்பர் 5 added the song all you mobster in the already certified visuals of Simon enjoying the party to Deva. Cut number 6 added the rap song ladies and gentlemen already certified visuals of Deva attacking rowdies. மொத்தமாக இந்த மாதிரி ஆட் பண்ணல ஒரு 25 செகண்ட் தாங்க ஸ்பெஷலாக ஆட் ஆகிருக்கு. மற்றபடி படத்தில் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கொடுக்கல. அடல்ட் சொன்னின்றதால எந்த ஒரு வயலன்ஸான சீன்ஸையும் கோரான சீன்ஸையும் கட் பண்ணி இந்த டீம் தூக்கலை. தைரியமாக இந்த அடல்ட் சொல்லி அட்டம்ப்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. அடல்ட் சொல்லி படம் பெருசாக கலெக்ட் ஆகுதுன்றாங்க. ஆனால் ஹிந்தியில் எடுத்த அனிமல் படம் அடல்ட் சொல்லி தான் கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு. நிறைய பேர் நினைக்கிறாங்க அடல்ட் சொல்லி தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ்னு. இவங்க குறிப்பிட்ட அடல்ட் சொல்லி சொல்கிற அந்த சீனை எல்லாம் மொபைலில் ஷூட் பண்ணி வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம்லையும் கண்டபடி ஷேர் பண்ணி இதுக்காக அடம் சொல்லி கொடுத்தீங்க, அப்படி ஒன்றும் பயங்கரமாக இல்லையே அப்படின்ட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க பாருங்க வித்தின் 1 டேல. அதுக்கப்புறம் சகஜமாக எல்லோரும் இந்த படத்தை பார்க்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இத்தனை ஆக்டர்ஸ் இருக்க இந்த படம் ஒரு பேன் இண்டியன் படம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் ஒரு 500 கோடி கிட்ட பிஸ்னஸ் ஆகிடுச்சு. டேபிள் ப்ராஃபிட்ன்றாங்க. படம் உண்மையிலே நல்லா இருந்து ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சி போச்சுன்னா ஈஸியாக இந்த படம் 1000 கோடி வசூல் செய்யும். ஆனால் இந்த படம் அப்படி 1000 கோடி அடிக்குமான்றத படம் பார்த்து தான் சொல்ல முடியும். ஆடியன்ஸுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, லோகேஷ் கனகராஜ் மேலே நம்பிக்கை இருக்குது. நிச்சயம் மணிரத்னம் மாதிரியும் சங்கர் மாதிரி படத்தை சொதப்பி நம்மளை டார்ச்சர் பண்ணிலாம் வெளியே அனுப்ப மாட்டான்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றினாலே போதும். இந்த படம் 1000 கோடி கன்ஃபார்ம். விரைவில் கூலி படத்துடைய விமர்சனத்தில் சந்திப்போம்.